இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கவர்மெண்ட்லேருந்து நடத்துகிற ரோஸ் கார்டன் இருக்குல்ல கொடைக்கானல்ல, அதை தான் பார்க்க போகிறோம். அதில் உள்ள பூவெல்லாம் பார்க்கலாம், மழையோடு சேர்ந்து ரசிக்க போகிறோம். உண்மையிலேயே நம்ம பூவெல்லாம் மழையோடு ரசிக்கும் போது நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட் டைமாக அந்த மாதிரி மழையில் இவ்வளவு பெரிய ஏக்கரில் செஞ்சுருக்கிற இடத்துல பூவெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இதை ரசிக்கலாம் வாங்க. அவ்வளோ வெரைட்டியான செடியெல்லாம் ஃப்ரண்ட் கேட் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளாடி போக போக ஐயோ என்னால் முடியல. அந்த ரோஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் பாருங்களேன், எப்படி வாங்கி வச்சு என்ன உரத்தை போட்டாலும் அது பெருசும் ஆகாது சிறுசும் ஆகாது. அந்த மாதிரி ஒரு தினசில் இருக்கும் நம்ம வீட்டில் உள்ளதெல்லாம். ஆனால் அங்கே எப்படி தான் இப்படி வளர்க்குறாங்கன்னு தெரியல. அவ்வளவு பெரிய பெரிய ரோஸ் பார்க்கும் போதே அருமையாக இருந்துச்சு. கை வச்சு பறிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் வைக்கக்கூடாதுன்னு 100க்கு ஒரு அடி மாதிரி போர்டு போட்டிருந்தாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. கண்ட்ரோல் பண்ணி தான் கையை வச்சுக்கிட்டு இருந்தேன் நான். ரோஸ் மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டி செடி இருந்துச்சு. புதுசாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. ரொம்ப கார்டனிங்கில் இஷ்டம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது செம்ம த்ரில்லிங்கான இதாக இருக்கும். சில பூவெல்லாம் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ட்ரி ஃபீஸை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஒரு ஆளுக்கு 50 rupees என்ட்ரி ஃபீ. இந்த பூ நம்ம ஜிகினான்னு தானே சொல்லுவோம். பழைய காலத்தில் எல்லார் வீட்லேயும் இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், எங்கேயுமே இல்லை. அங்கே தான் நான் பார்த்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம். என் குழந்தைங்களுக்கு ரொம்ப அது பிடிச்சி அதை தான் போய் நோண்டி பறிச்சுட்டே இருந்தாங்க. இந்த செடியை பாருங்களேன், ஃபுல்லாக பூ எல்லோ கலர். அதை பார்க்கும்போது ஐயோ அப்படியே மேலே ஏறி உட்காரணும் போல இருந்துச்சு எனக்கு. கொடைக்கானல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கார்டன் பார்க்காம வந்துடாதீங்க. இந்த ஆர்ச்சை பாருங்கள், மிக்கி மவுஸோட தலை மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அப்புறம் டாலியா பூ வந்து நிறைய இருந்துச்சு. இந்த பூ நம்ம வெளியிலேயுமே ரோட்டில் நிறைய பார்க்கலாம். அது ஆனால் உள்ளாடியும் வச்சுருந்தாங்க. இந்த நேம் என்னன்னு ஆனால் எனக்கு தெரியல. அப்புறம் அந்த பாத்வே எல்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க. போகும்போதே நமக்கு ஏதோ ஒரு ஃபீலிங், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங். அப்படியே பாட்டு போடணும் போல் இருந்துச்சு எனக்கு. ஒரு வாட்டி பாடிடுறேனே. ஜெர்மனியின் செத்தேன் மலரே தனி மலரின் அழகே. இவ்வளவே போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் பாருங்கள், இந்த கல்லில் உள்ள வெரைட்டி செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பூ மாதிரி அப்படியே அழகாக வந்துருந்துச்சு. இந்த பூ சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் வீட்டிலே இருந்துச்சு. எனக்கு ஆனால் பேர் மறந்துச்சு. நீங்கள் யாராவது இந்த இதோட பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எனக்கு. அதனால நான் கிட்ட போய் அதை ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் இப்போ நான் எங்கேயுமே ஊர்லேயே பார்க்கல. நான் மழை பெஞ்சிட்ருக்கனால செடியெல்லாம் தலை குறிஞ்சு நிற்கிது. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். குழந்தைங்களாம் நிறைய விதவிதமாக ஃபோட்டோலாம் நான் எடுத்தேன். என்ன எடுக்க யாருமே இல்லை, அதனால் நான் அவங்கள மட்டும் எடுத்துக்கிட்டேன் நிறைய. இது ஆப்பிள் ட்ரீ. சின்ன ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஹெல்த்தியாக இல்லை. ஒரு மாதிரி கொஞ்சம் நமக்கு இந்த இதாகும்ல, ஒரு மாதிரி நாசமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு ஹெல்த்தியான ஆப்பிள் இல்லை. அது அவ்வளோவுமே ஆப்பிள் ட்ரீ தான். இந்த ஆரஞ்சு கலர் பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த லில்லி டைப் மாதிரி இருக்குது, ஆனால் அதை விட நல்ல பெருசாக அப்படி இருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த பூ நிறைய அங்கங்கே பூத்துருந்துச்சு. இந்த பர்பிள் பூ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் வீட்டில் நட்டுருக்கிறேன். அப்புறம் இது நம்மளோட நாட்டு ரோஜா இருக்குல்ல, அது இருந்துச்சு நிறைய ஒரு இடத்துல. சேர்த்து வெரைட்டியாக நட்டு வச்சுருந்தாங்க எல்லாமே. ஏறி இறங்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப ஏரியாவில் இருக்குது இந்த கார்டன். அப்புறம் என்னென்னா, இந்த செடி எல்லாம் ஷேப்பு அழகாக பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல. ஹார்ட் ஷேப்பு, அப்புறம் வந்து சர்க்கிள் ஷேப், அப்புறம் நம்ம வந்து ஆர்ச் மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அழகாக பண்ணியிருந்தாங்க. அது வந்து நம்ம கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு பார்க்கும்போது நிறைய ஐடியா கிடைக்கும். இந்த செடி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இலையை பாருங்களேன், வித்தியாசமாக இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருந்துச்சு. அது மாதிரி இந்த செடியில் பாருங்கள், ரெட் கலரில் பூ இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக அப்படி இருந்துச்சு. அப்புறம் இந்த ஆர்ச் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதில் உள்ள பூவெல்லாம் அழகாக இருந்துச்சு. இதில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாச்சாங்கன்னா அழகாக எடுப்பாங்க நம்மளை வச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த டாலியா பூ ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரெட் கலர், வேறு கலர்ஸுமே இருந்துச்சு. ஆனால் இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நமக்கு டாலியா நம்ம ஊரில் வச்சோன்னா வராது. அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு அது செம்மையாக புத்து இருந்துச்சு எல்லா இடமும். அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சாரி, ரூமுக்கு. பாய்.